ஐயோ எப்படி இருக்கு பாருங்களேன் ப்ரோ. இவ்வளவு பெரிய டம்பர் நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. எப்படி செலக்ட் பண்றாங்க பாருங்க. விட்ட தலை டப்பாக்குள்ளே விட்டுருவாங்க போல இருக்கு. இது எப்படி டேனா எவ்வளவு ரெட்டிஷா இருக்கு பாருங்க. நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ நேர்லயும் அப்படியே தான் இருக்கு. பயங்கரமா இருக்கு. நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா ஃபார்மஸா இருந்தாலும் சரி, அதாவது சந்தைக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, கடை வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, அந்த குவாலிட்டி வாட்டரை பார்த்து பராமரிக்கிறாங்க. ஒருத்த மட்டும் நீந்திரான். அழகா பேபி ஃபேஸா இருக்கு. ஆக்சுவலா டர்ட்டில் இது பேபி தான், குட்டி பையன். நல்ல எக்ஸாட்டிக்கானது. நான் வரமாட்டேன். பெட்டாஃபார்ம் போனோம் வாங்க. நான் வரமாட்டேன். நான் எடுத்துட்டு தான் வருவேன். இது என்ன RGB அரவணா இருக்கு பாருங்க. எட்பா போடையே இருக்கு. ஆக்சுவலா வாங்கிட்டு போக முடிஞ்சா நல்லா இருக்கும். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு பாருங்க. கிளியரா எவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க. கலர் பாருங்க, செம குவாலிட்டியா இருக்குல்ல. ஸ்டேட்ல நான் ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. இதோட கலரே இதா இல்லைன்னா லைட் போட்டுருக்காங்களா? என்னங்க ஸ்டிங்கரி எல்லாம் அனாமத்த கவர்ல கிடக்குது. எப்படி இருக்கு? ரெட் மாதிரி இருக்கு இந்த சிலோட கலரு. குவாலிட்டி ஆஃப் growth தான் ப்ரோ. இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல கிடைக்காத மீனிங்ல இருக்காது. எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்கும். பஞ்சரா இருக்குமா? நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பாம்பு இருப்பான். ஐயோ ஐயோ இல்ல இல்ல நம்ம Day 2 இன் தாய்லாந்து. இன்னைக்குதான் 2வது நாள். எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டுசக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா மார்க்கெட்ல என்னென்ன இருக்குன்னு தெரியாது. உள்ள வர்றப்பே கொஞ்சம் பிளான்ஸ், இந்த எக்ஸாட்டிக் பெட்ஸ், இந்த என்ன சொல்லுவாங்க போனானா இக்வானாஸ், அது மாதிரி பேர்ட்ஸ் டிஃப்ரெண்டானதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப அந்த மீன் நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கோம். மீன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாட்டிக் பெட்ஸும் இங்க எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். நீங்க ஆல்ரெடி எல்லாரும் பாத்துருப்பீங்கல்ல, நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சோ இங்க இருக்கிறது எல்லாமே கடை வியாபாரிங்க ப்ரோ. இங்க இருக்கிறது எல்லாமே வியாபாரிங்க. இங்க இருக்க பிக்சர்ல மறுபடியும் கவர் பண்ண, அதாவது குளத்தூர்ல கடலா வச்சிருப்பாங்களே தனித்தனியா அந்த மாதிரி. சோ இதெல்லாம் வியாபாரிங்க. ஓகே. நம்ம டைரக்டா ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வெட்னஸ்டே இல்லைங்களா? வெட்னஸ்டேஸ்ல வந்து ஃபார்மர்ஸ் வந்து டைரக்டா தாய்லாந்துல இருக்க எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்திருப்பாங்க. வீக்கெண்ட்ஸ்னால இந்த மார்க்கெட் இருக்காதா? வீக்கெண்ட்ஸ்ல கூட இருக்கும் ப்ரோ. இருக்கும். அப்படியே அது வெட்னஸ்டே மார்க்கெட். ஆமா, வெட்னஸ்டே வந்து இங்க ஸ்பெஷலா சந்தை நடக்குது. ஓகே. சோ அதனால வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் எல்லா சைடுல இருந்து வந்திருப்பாங்க. தாய்லாந்து எல்லா இடத்துல இருந்தோம், ஸ்டேட்ல இருந்தோம். நான் ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. இதோட கலரே இதா இல்லைன்னா லைட் போட்டுருக்காங்களா? குவாலிட்டி இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் தனி லைட் மேல போட்டிருக்காங்க. இல்லன்னா கூட குவாலிட்டி நல்லதா இருக்கு. வந்து இந்த ஃபிஷ் இந்த கடையை நம்ம திருப்பி கவர் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம சந்தை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. சந்தையில என்ன பண்ணுவாங்க? சந்தையில வந்து நம்ம நார்மலா குளத்துல கவர்ல தொங்க விடுறாங்க இல்லைங்களா? ஆமா. ஃபிஷஸை பேக் பண்ணி. ஆமா, அந்த மாதிரி தான் இங்கே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. சோ ஃபிஷஸ் எல்லாமே வந்து டைரக்டா ஃபார்மர்ஸ் இருந்து கொண்டு வரதுனால குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே நல்லா இருக்கும். சோ டைரக்டா ஃபார்மர்ஸே எடுத்துட்டு வந்து இங்க விற்கலாம். ஆமா. அப்ப இது மாதிரி சொல்லலாம்ல, கோழி மார்க்கெட்ல வந்து யார் யாரெல்லாம் இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறாங்களோ, கோழி வளர்க்குறாங்களோ எடுத்துட்டு வந்து விற்பாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி தான் இங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்களா, ட்ரேல போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் குட்டி கோல்டு ஃபிஷஸ். கோல்டு எல்லா வெரைட்டிஸ் இருக்கு இதுல. ஓகே ஓகே. சோ இந்த 30 ரூபீஸ்ன்றதெல்லாம் வந்து 30 பாட்டம் போட்டிருக்காங்க. ஓகே. ஒரு ஃபிஷ்ஷோட பிரைஸிங் அதுல போட்டிருக்காங்க. இது பிரைஸ் வேரி ஆகும், சைஸுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆமா, நல்லா இருக்கு இந்த குட்டி ட்ரேல பாக்குறதுக்கு. இது கோல்டு. இது பிளான்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, ஃபிஷ் அதோடைய கவர்ல அதோடைய குவாண்டிட்டி போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. எத்தனை பீஸ் இருக்குன்ற ஒரு குவாலிட்டி அதுல போட்டு வச்சிருப்பாங்க. தாயில எழுதிருக்கு. இதுல இங்க இருக்குது. இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் பீட்டா செல்லர் இருக்காரு. அவரு கொண்டு வந்திருக்க பீசஸ் இது எல்லாமே. பெட்டாஸ் வாட்டர் கேன்ல இருக்கா? ஆமா, பெட்டாஸ் எல்லாம் வாட்டர் கேன்ஸ்ல இருக்கு. சாமுராய். ஓகே. இதெல்லாம் கமர்ஷியல் கிரேட் பெட்டாஸ் தான். இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல கிடைக்காத மீனிங்ல இருக்காது. எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்கும். பஞ்சரா இருக்குமா? மீன் மார்க்கெட்ல தேடலாம் வாங்க. மீன் மார்க்கெட் இங்க இருக்கா? இங்க பாருங்க, இதுல கப்பீஸ் இருக்குங்க. ஓகே. சோ கப்பீஸான செலக்ஷன்ஸ் நடக்கும். டம்போ இயர்ஸ், டிராகனு, என்னன்னு தெரியல. இல்ல மெடிசன் போட்டு வச்சிருக்காங்களோ. மாலிஸ் தானா? மாலிஸ் இருக்கு. ஓகே. ஜீப்ரா வெரைட்டிஸ் இருக்கு.
100 into 3னா 100 மீன் 3 பாட்டா? ஆமா. ஓகே. இப்ப நீங்க ஜெயிண்ட் மோலிஸ் எல்லாம் பார்க்கலாம். அங்க பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு இந்த மோலி. ஸ்வாட் டெயில் மோலி இது. ஓகே. என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க. சும்மா புடிச்சு பார்ப்போம். என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க. இது ஈஸியா ஒரு 3-4 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். பலூன் மாலிஸ். ஆமா, பலூன் மாலி. சோ இங்க வந்து மாலிஸ் இருக்கு. இவர்கிட்ட மாலிஸ்லயே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மாலிஸும் இருக்கு. ஓகே. சோ இவங்க யூசுவலா செலக்ட் பண்றது இப்படி செலக்ட் பண்ணுவாங்க. இங்க உட்காந்துட்டு சோ இந்த ஸ்கூப்ல தான் ஃபிஷ்ஷை வந்து கிளியரா எடுத்து பார்ப்பாங்க. ஓகே. டேமேஜ் ஆகாம இருக்கும். ஆமா, டேமேஜ் ஆகாம இருக்கும். சோ அதுல கிளியரா தெரியும் கூட. ஓகே. இதுல இப்படி பார்க்கும்போது அந்த கலர் வைப்ரேஷன் இல்ல ஏதாவது சிக்கா இருக்கா இல்ல எப்படி ப்ராப்பரா குவாலிட்டின்றது நம்ம இவங்க இப்படி செக் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி இதுல போட்டுக்குவாங்க. நம்மளுக்கு எத்தனை ஃபிஷஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி இதுல போட்டுக்குவாங்க. பெரும்பாலும் கமர்ஷியலா தான் இருக்கு. ரொம்ப எக்ஸாட்டிக்கா ஃபிஷஸ் கிடையாது. இல்ல எக்ஸாட்டிக் ஃபிஷஸ்ன்ற வந்து இவங்களுக்கு வந்து இன்னைக்கு எது தாங்குமோ அதுதான் கொண்டு வருவாங்க. ஓகே. ஒரு சில ஃப்ளவரான்ஸ் கூட நீங்க சேல் பண்ணுவாங்க. பட் ஆனா குவாலிட்டி இருக்காது. நல்ல குவாலிட்டிஸ் வராதுங்களா? ஃப்ளவரான்ஸ் அவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் வராது. ஓகே. மாலிஸ் தான் இருக்கு. பாருங்க அவ்வளவு நல்லா வேலை செஞ்சுட்டு வியாபாரம் செஞ்சுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. நீங்க எல்லாம் பாக்கல, நீங்க சேம் ஆல்மோஸ்ட் லைட்டா கொலத்தூர் செட்டப்ல கவர்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கேட்ஃபிஷ். இப்போ அது மட்டும் இல்ல, வேற மத்த வியாபாரிங்க கூட வந்து இங்க ஃபிஷஸ பேக் பண்ணி அவங்க கொண்டு போவாங்க. ஓகே. யாருக்கும் போது போல கம்ப்ளீட்டா நீங்க ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ஃபிஷஸ் எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து சுத்தி பார்த்தா வித்தியாசம் மாலிஸ் தான் இப்ப வரைக்கும் தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா இதுல கோல்டு வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. ரொம்ப நல்லாவே இருக்கு. பட் இந்த கோல்டு வெரைட்டி பாத்தீங்கன்னா இப்படி பேக்கிங் நம்மளுக்கு வரும்போது இது டபுள் பேக்கிங் வரும். சைஸ் ஆகட்டும், வாட்டர் வால்யூம் ஆகட்டும், எல்லாமே கால்குலேட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் இதுல நல்ல ஸ்மால் ஃபிஷஸ், கூலிங் ஃபிஷஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வீடியோவை விட பெரியசா இருக்கு. வீடியோவை பாக்குறத விட ரொம்ப பெருசா இருக்கு. நல்ல சைஸ், நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. ஆமா. இவர் ஒரு கோல்டு செல்லர் இவரு. ஓகே. வச்சிருக்காரு. ஆமா, இவரு கோல்டு மட்டும் வச்சிருக்காரு இவரு. பாருங்க எல்லாம் தண்ணி கம்மி, எல்லாம் ஆக்சிஜன் தான். சொன்னேன் இல்லைங்களா, சோ இன்னைக்கு தாங்குற அளவுக்கு மட்டும் தான் இவங்க வச்சிருப்பாங்க. ஓகே. நல்ல ஜெயிண்ட் சைஸ் கோல்டா இருக்கு இல்லீங்களா? குவாலிட்டி ஒரண்டாஸ். ஆமா. இப்ப இங்க இருக்கிற பிரைஸ் எதுக்கு நம்மளுக்கு மாறுதுன்னா பேக்கிங் மாறும், மார்டாலிட்டி. இதே பிரைஸ் இந்தியாக்கு வராது. பேக்கிங் மாறுது, மார்டாலிட்டி ஆகும். ஓகே. ஆமா, இது ஒரு நாள் பேக்கிங். நமக்குனா டிராவல் பண்ணி வரணும், மீன் அடி வாங்கும், ஷிப்பிங் காஸ்ட் இருக்குல்ல. எப்ப ஷிப்பிங் காஸ்ட் இப்ப வாட்டர் அக்யூமுலேட் ஆகும்போது வெயிட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கும் ஷிப்பிங் காஸ்ட் ஆகுது. ஓகே. ஆளாளுக்கு பிஸியா ஓடிட்டு இருக்காங்க இந்த மார்க்கெட்டை சுத்தி. ஓகே. பேக்கிங் பிஸியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் ஈஸியா ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல ப்ரோ, நம்மள யாருமே கண்டுக்கல. இல்ல, மெஜாரிட்டி இங்க வந்து ஃப்ரெண்ட்லியா தான் ப்ரோ இருப்பாங்க. ஓகே. நம்ம ஊரை அனுப்பிச்சு கேமராவை தூக்குன உடனே சுத்து போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லா பெட்டா ஸ்டால் வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம இடம். ஃபுல்லா காம்படிஷன்ல வின் பண்ணிருக்காங்க அவங்களே. ரொம்ப ஆடம்பரமா செட்டப் இல்லாம எலிகண்டா ஒரு சின்ன பாட்டில்ல ஃபிஷஸ போட்டு வச்சிருக்காங்க. ஓகே.
பெரிய கடாவா இல்ல, ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா அதே எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. அப்பா மியூட்டேஷன் கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரியே இல்ல ப்ரோ, ஃபுல் கலர்ல கிடையாது. பெட்டா சொர்க்கம்னு சொல்லலாம். சந்தான உடனே எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். அத பத்தி தெரிஞ்சவங்க ப்ராப்பரா கொண்டு போலாம். ஓகே, ஹேண்ட் பேக் பண்ணி ஹேண்ட் பேக் பண்ணிக்கிறதோ இல்ல ஷூட் பண்றதோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, நல்லா இருக்கு. எங்கே இருந்தா நான் இருந்துட்டே இருப்பேன். போலாம். இதுவும் பெட்டாஸா? ஆமா, இதுவும் பெட்டாஸ். இது என்ன கலர் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நான் சோதனை வச்சிருக்கேன். பர்பிள் தானே? பர்பிள் தானே? என்ன கலர்ல என்ன வெரைட்டி அந்த மாதிரி. சொல்லுங்க. அயன் மேன்ஸ் இதெல்லாம். ஓகே, இது என்ன வெரைட்டி சொன்னீங்க? மஸ்டர்ட் கேஸ். மஸ்டர்ட் கேஸ். ஆக்சுவலா நம்ம ஊர்ல கிடைக்கிற ஃபிஷஸ் மாதிரி தான் இருக்கு, பெருசா ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது. மல்டி கலர்ஸ் அங்க பார்த்தோம்ல, அது பயங்கரமா இருந்துச்சு, செம கலரா இருந்துச்சு. திரும்ப போய் எடுக்கலாமா? எடுங்க, நீங்க விட்டா இன்னைக்கு ஃபுல்லா எடுத்துட்டு இருப்பீங்க. வாங்க, கவர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. சிம்பிள் ஒயிட் லைட் தான். ஆர்ஜிஜி இருக்கீங்க, இதெல்லாம் மியூட்டேஷனே ஆகல. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். சொல்லுங்க. நாங்க தாய்லாந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி ஃபிஷ்ஷை கொண்டு வரலாமா, எடுத்துட்டு போலாமா? அதான் இப்ப நான் அடுத்து அதான் கேட்கலான்னு இருந்தேன். அந்த ஒரு ஆப்ஷன் இல்ல. வாட்டர்ல வந்து ஃபிளைட்ல அலவுட் இல்ல. ஓகே, பட் நீங்க நம்ம சென்னையில நம்ம இந்தியால நிறைய பெட்டா செல்லர்ஸ் இருக்காங்க, இதை விட டாப் குவாலிட்டில சேல்ஸ் பண்றாங்க. அதான் எனக்கு புரியல, இதை விட நல்லா இருக்கு நம்ம மார்க்கெட்ல. ஹேண்ட் பிக் பண்றாங்க இல்லையா ப்ரோ? இப்ப நம்ம ஆளுங்க வந்து கிடைச்சதை கொண்டு வர்றது ஹோல்சேல் கிரேடே வேற மாதிரி பண்றாங்க. சில பேர் பெட்டா பெக்யூலரா பண்றவங்க வந்து அதோட குவாலிட்டி ஹேண்ட் பிக் பண்ணி எடுக்கும்போது டாப் குவாலிட்டி டெலிவரி பண்றாங்க. பாருங்க, நம்ம குளத்துல சூப்பரா இருக்கும் ஃப்ளவரானு. இங்க ஃப்ளவரான்ஸ் இருக்கா? இங்க பாருங்க, என்னங்க ஸ்டிங்கரி எல்லாம் அனாமத்த கவர்ல கிடக்குது. ஓகே, இது மோட்டோரோ. இது மோட்டோரோ எழுதி இருக்கும், ராயல் மல்டே மோட்டோரோவா. கேட்ஃபிஷ் ஆல்பினோ கோல்டன் ஆர்டிசி. ஆமா, ஓகே. இவங்க தான் மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் விற்கிறவங்க போல இருக்கு. அது பிளாட்டினம் சேனல் இருக்கும். ஃப்ளோரன் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எது ப்ரோ? நம்ம கஸ்டமர்ஸ் யாரும் இந்த மாதிரி குவாலிட்டி வாங்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம கஸ்டமர்ஸ் இல்ல, இந்தியன் கஸ்டமர்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்க சொன்ன ரொம்ப இதுவா எதிர்பார்த்தேன். இது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது கோல்டு தானா? கோயா ப்ரோ? பட்டர்ஃப்ளை கோய் ப்ரோ. அது பட்டர்ஃப்ளை கோய். ஷார்ட் பாடியோ? இல்ல, பலூன் கோயா. அதான் ஷார்ட் பாடி பலூன் கோய் போல. எல் சீரிஸ் பிளக்கோ இருக்கு பாரு. பிளக்கோஸ் கூட முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கவர்ல போடுறாங்க. பெட்டாஸ் எல்லாருமே இதே ஸ்டைல்ல தான் வச்சிருக்காங்கல்ல ப்ரோ? அரசல் பாட்டில் வச்சிருக்காங்க, கவர்ல வச்சிருக்காங்க. பட் இவங்க கான்செப்ட் எல்லாம் அதை செப்பரேட்டா பிரிண்ட் பிரிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவு. எப்படி செலக்ட் பண்ணி தேர்றாப்ல. இது ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணி எடுத்தாதான் இதுல பீஸ் தேரும். ஆக்சுவலா நமக்கு இம்போர்ட்டட் பெட்டாஸ் வர்றதெல்லாம் ரொம்ப செலக்டட் போல இருக்கு. இங்க மிக்சடா இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு டக்குனு பார்த்தோன்னே பொறுக்கி பாருங்க, ரொம்ப நேரமா சர்ச் பண்ணிட்டு வாயை திறந்து தேர்றாப்ல, கண்ணாடி போட்டு தேர்றாரு, போடாம தேர்றாரு, பயங்கரமா தேர்றாப்ல. ரொம்ப நேரமா பெக்யூலரா தேடிட்டு இருக்காரு போல. ப்ரோ, ஜெயிண்ட் வெரைட்டிஸ் பெட்டா நினைக்கிறேன் இங்க இருக்கிறதெல்லாம். ஜெயின் கிடையாது. சைஸா இருக்கு, பட் ஜெயின்ஸ் கிடையாது. நல்ல சைஸ் இருக்கு. இவங்க ஸ்டால் கொஞ்சம் நீட்டா பண்ணிருக்காங்களா? அப்பா ப்ரோ, இவ்வளவு பெரிய டம்பர் நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ.
ப்ரோ நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு பெரிய ஏரு. அதுதான் ப்ரோ, எல்லா குவாலிட்டி கிடைக்குது, எடுத்து Okay. பொறுக்கி எடுக்கணும். இல்ல ஆக்சுவலா நம்ம பீப்புள்ல டம்போ ஏரோட டேஸ்ட் கம்மி, அவ்வளவு எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஏரா இருக்கு. இந்த ஸ்டால் இங்க ஃபுல்லாவே பெட்டாஸ் தான் இருக்கு. இங்க கொஞ்சம் எல்லாமே செலக்டடா எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு ப்ரோ ஸ்டாக்கு. ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ. இன்டெப்தா எனக்கு பெட்டாஸ் பத்தி அவ்வளவு டெப்தா தெரியாது. Okay. பட் யா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கலர் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி. இவன் பாருங்க டால்மேஷன் மாதிரி இருக்கா பாருங்க. கிரவுன் டைல்ஸ் விஷுவல் ட்ரீட்டா இருக்கு ஆக்சுவலா. மல்டி கலர்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல நிறைய இருக்கீங்க. உங்களுக்கு எது ப்ரோ பர்சனலா பார்த்தவரை பிடிச்சிருக்கிறது? பார்த்தோன்னே பிடிச்சதா ப்ரோ? இதுதான் ப்ரோ. ஆக்சுவலா நம்ம மார்க்கெட் பீப்புளுக்கு எது தெரியுமா பிடிக்கும்? ஆனா நீங்க சொன்ன மாதிரி டம்போ ரொம்ப அழகா இருந்துச்சு, ஒரு மாதிரி யூனிக்கா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இல்ல இவ்வளவு பெரிய இயர் வராது ப்ரோ நமக்கு. கரெக்டா இது கீழே லைட் இருக்கறனால கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுது. நல்லா ஆனா சூப்பரா இருக்கு மீன். இதுதான் ப்ரோ நம்ம மார்க்கெட்ல ஓடுறதுனா நல்லா ஓடுற மீன், நல்ல எக்ஸாட்டிக்கானது. நான் வரமாட்டேன், பெட்டாஃபம் போனோம் வாங்க. நான் வரமாட்டேன், நான் எடுத்துட்டு தான் வருவேன். இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு. அங்க உங்களுக்கு பெட்டா ஸ்டால் கூட்டு போறோம் வாங்க. இல்ல வியாபாரி ஆஃப் மூன்லாம் எடுக்கல. ஆஃப் மூனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு ஆஃப் மூன் மட்டும் ரைட்டா எடுத்துட்டு வரேன். ஓகே, இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியதுதான், பட் நல்லா இருக்கு. ப்ளூ ரிம்லயே வந்து டால்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, மார்பிள் டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். நான் டால்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன். மஸ்டர்ட் கேஸ் இதெல்லாம் கிடைக்கும், காமன் தான். கொஞ்சம் அங்க அந்த சைட்ல இருந்த ஆஃப் மூன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த கலர் பேட்டர்ன்ஸ்லாம் டிஃபரெண்டா இருந்துச்சு. முழுசா என்ன எடுக்க விட மாட்டாங்க. இங்க இருக்கு அதான். சரி ரைட், முதுகு சொல்லிடுறாங்க, நம்ம கிளம்பிடலாம் வாங்க. இதெல்லாம் பாருங்க, அதே அந்த மார்பிள் டாட்ஸ்ல தான் வரும். பட் ப்ளூ டாட்ஸ் மட்டும் இல்ல, கொஞ்சம் கலர்ஸ்மே கீழே இருக்கு. போலாம் ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. அவத்தார் கோல்டு காப்பர் அவத்தாரு. அங்க உங்களுக்கு செப்பரேட்டா வியாபாரிங்க கடை போட்டு பெட்டா ஸ்டாலே நான் கொண்டு போறேன். விட்டுலாமா வேண்டாமா? இப்போதைக்கு இது போதும், உங்களை விட்டு அங்கேயே நீங்க மூழ்கிடுவீங்க. ஒரு பெட்டாஸ் பாத்துட்டு இருந்தா பாத்துக்கிட்டே இருப்பேன். அவத்தாஸ்லாம் இருக்கு, நெபுலாஸ். இப்ப ஃபார்முங்க ஆயிடுச்சு, அடுத்து ஸ்ட்ரைட்டா நம்ம கடைங்களுக்கு போயிடுவோம். ஓகே, அது ஃபார்ம் ஹவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதான் இங்க முடிஞ்சிடுச்சு, அங்க போய் பார்ப்போம். பெரும்பாலும் தூங்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வருவாங்களோ? இருக்கலாம்ல, இருக்கலாம். நான் சொல்லலைங்களா ப்ரோ, தாய்லாந்துல இருக்க எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வந்திருப்பாங்க இன்னைக்கு. ஓகே, அதனால வந்து கொஞ்சம் கலப்பா இருப்பாங்க தான். ரொம்ப கலரா இருக்கே ப்ரோ. நம்ம மார்க்கெட்ல இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்காது, பஞ்சியா இருக்காது இந்த அளவுக்குலாம். எப்படி இருக்கு? ரெட் பேரட் மாதிரி இருக்கு இந்த சிசிலோட கலரு. குவாலிட்டி ஆஃப் growth தான் ப்ரோ. செம்ம கலரா இருக்கு ப்ரோ. இவ்வளவு பஞ்சியாவே வராது. இது நம்ம கிரீனாலாம் இருக்கு. இது மாதிரி பாத்திருக்கீங்க கிரீன் கலர்ல சிஸ்லெட்? சேம் குவாலிட்டி அந்த கலர்ல பார்த்தது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எடிட் பண்ண மாதிரி இருக்கு. அதான் இப்ப நினைப்பாங்க நான் ஏதோ எடிட் பண்ணி கலர் தூக்கிட்டேன்னு. எப்படி இருப்பாரு எவ்வளவு பஞ்சியா? இங்க பாருங்களேன். ஆக்சுவலா நம்ம பார்த்ததுல இப்ப இதுதான் இந்த ஆரஞ்சுல கொஞ்சம் கலர் கம்மியானது. அதான் இதுவே எப்படி இருக்கு பாருங்க.
ஓடிட்டான். நல்லா இருக்கு. ஒரு சில ஸ்டால்ஸுக்கு விசிட் பண்ணலாம். ஆரோஸ் எப்படி இருக்கு பாருங்க. அல்பினோ அரோனா. ஆல்பினோ இருக்கு, சில்வர் ஷார்ட் பாடி இருக்கு. எங்க இருக்கு சில்வர் ஷார்ட் பாடி? ஓகே, பட் டிஃபெக்ட் எல்லாம் இல்லையா அது? இல்ல ப்ரோ, நிறைய இருக்கு. சில்வர் ஷார்ட் பாடி தான் போல இருக்கு. ஆமா ப்ரோ, குட்டி இருக்கு பாருங்க இங்க ஆல்பினோது. இந்த மாதிரிதான் நம்ம மார்க்கெட்ல ஸ்டாக் எடுப்பாங்க. இதே பாருங்க, பிங்கா தெரியுது பாருங்க. அல்பினோ அரோனா லைட் தான் மேட்டர். லைட் தான் விஷயம். இது என்ன RGB அரோனா இருக்கு பாருங்க. அரப்பாயமா இங்க இருக்கு பாருங்க. என்ன ப்ரோ, RGB அரோனா வாங்கிட்டு போறீங்களா? அரப்பாயமா இருக்கு பாருங்க. ரெண்டாவது லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இப்பெல்லாம் அண்ணாமத்தா கிடக்குது. அங்க எவ்வளவு இதெல்லாம் ஒவ்வொரு மீன்? வேணாம், ரேட் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பேர் தெரியாது ப்ரோ. இதுல எனக்கு தெரிஞ்ச பேர்னா தொப்பை போட்ட ஷார்க் இருக்கு, அரோனா இருக்கு. இது ஏதோ ஃபிளாக் டெயில் வாங்க ப்ரோ. இதை தெரியல, ஷூட் மட்டும் எடுத்துங்க பாத்துக்கலாம். ஏதோ பேட் வேர்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரைட்டு, அரோனாஸ். பிளாட்டினம் ஆர்டிசி டர்ட்டில் இருக்கு. டர்ட்டில் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். இந்தியால கஸ்டம்ஸ்லயே என்ன பிடிச்சிருவாங்க, முடிஞ்சிரும். என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? டர்ட்டில் மட்டும் உங்க பேக்ல போட்டு விட்டா போதும்ல. கஸ்டம்ஸ்ல என்ன செக்யூரிட்டி செக்அப்ல மாட்டிக்குவீங்க. என்ன சொன்னான்னு தெரியல. கேப்போமா? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் சனா இஸ் திஸ்? எனக்கு சின்ன கோழின்னு தான் காதல விழுந்தது. அது சொல்ல முடியாதுல்ல. நல்லா இருக்கு, அப்படியே பாக்குதுங்க. என்னையதான் இந்த மாதிரி சன்னாஸ்ல கொண்டு வர மாட்டாங்க. ஒரு நாள் இருக்கும். இல்ல ப்ரோ, ஒரு சிலதெல்லாம் வந்து பேண்ட் ஐட்டம்ஸ் இல்ல. ஓகே, இதுவோ ரெட் அரோனாவோ ஆர்டிஜியா? பேரட்ல டபுள் கலர்ஸ் இருக்கு. சில்வர் சில்வர் சில்வர். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. என்ன இருக்காங்க பாருங்க. ஐயோ, எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த ஃபைண்டிங் நீங்க படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அதுல கடைசியா மீனை வலை போட்டு துப்புவாங்க. கீழ் நோக்கி நீந்தணும், கீழ் நோக்கி நீந்தணும். அது மாதிரியே இருக்கு ப்ரோ. ஐயோ பாவம் ப்ரோ. இதெல்லாம் ஒன் டே தானா இல்ல இப்படியே தான் இருக்குமா? இல்ல இல்ல, இது இப்படிதான். இது ஸ்டாக், இது ஸ்டால் இல்ல ப்ரோ, இது கடை இல்லைங்களா? ஓகே, இது கம்ப்ளீட்டா கடை உங்களுக்கு. சோ பெரும்பாலும் இப்படி வச்சிருக்காங்க. பாவம் தானா? பாவம் தான். இங்க கை வச்சு பெரிய பாவமா தெரியுது. ஒரு மாதிரி கன்ஜஸ்டா வச்சிருக்க மாதிரி தெரியும். ரொம்ப கன்ஜஸ்டா இருக்கு. இல்ல ஆக்சுவலா ஸ்பேஸ் இருக்கு. ஏன் இப்படி கன்ஜஸ்டா வருதுன்னு தெரியல. பின்னாடி ஃபுல்லா காலியா கிடக்குது டேங்க். எப்படி எவ்வளவு காலியா இருக்கு பாருங்களேன் ப்ரோ. இடம் இருக்கு ப்ரோ, டேங்க் ஃபுல்லா 4 அடி தொட்டி தான் ப்ரோ. 6 அடி தொட்டி. அதான் இங்க நம்மள நோக்கி வர்றதுக்காக இதுங்க இப்படி வருது போல. ஐயோ, அரோனா பாருங்க. அவ்வளவு பேருக்கு ஆசை வாஸ்து மீன் வளர்க்கணும்னு. எப்படி குப்பை மாதிரி கிடக்குதுன்றத பாத்துக்கோங்க. என்னது இது? அதான் ஒண்ணுமே புரியல. வாட் ஃபிஷ் இஸ் திஸ்? It is before Huang Nam Ngân. Huang Nam Ngân. Huangmen. ப்ரோ கெண்ட மாதிரி தான் ப்ரோ இருக்கு. கோய் ஃபிஷ்டே ஒரு டைப் மாதிரி. இத நம்ம எவ்வளோ ஷாப் ஓனர்? No. எல்லோ பேரட். ஆக்சுவலா எல்லோ பேரட்டை எல்லோவா நான் இப்பதான் பாக்குறேன். நம்ம மார்க்கெட்ல ரொம்ப டல்லா வரும். ஒரு லைட் தெரியல, லைட் போட்டு மேஜிக் காட்டுறாங்களா இல்ல எல்லோவான்ட்டு? இல்ல இது எல்லோ பேரட் தான். எல்லோ பேரட் தான். இல்ல இவ்வளவு பஞ்சா நம்ம மார்க்கெட்ல வர மாட்டேது. ரொம்ப லைட் டோன்ல வருது. நல்ல எல்லோவா இருக்குல்ல. What are you looking for today? We have come to vlog. Good luck. Yeah, thank you. இது கடையோட அவுட்டரு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. டிஸ்பிளேக்கு சனாஸ், சிச்சிலெட்ஸ், ஷார்க்கு ஒவ்வொன்றும் அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கபூட்டோ கோய் இருக்கு பாருங்க. கபூட்டோ கோயா எங்க இருக்கு? அது கீழே இருக்கு. கபூட்டோ கோய் இருக்கு. பலூன் இருக்கு. ஒரு டேங்க் பார்த்தா அடுத்த டேங்க் அது மாதிரி இல்ல பாருங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். நல்லா இருக்கு. இங்க கொஞ்சம் சாலிட்ஸ் எல்லாம் இருக்கு.
இதுல வந்து இந்த கோல்டு பாருங்க, நேச்சுரலாவே நல்ல கோல்டா இருக்கு. இதை மட்டும் லைட்டுக்கு பக்கத்துல மேல வச்சிருக்காங்க, நல்லா கோல்டா தெரியும். சாலிட் பிளாக் கார்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப காமனான பெட்டாஸ். ஒண்ணு பண்றாங்கன்னா அதை மட்டும் தான் பண்றாங்க. இப்ப நம்ம மல்டி கலர்ஸ் எல்லாம் பார்த்தா ஃபுல்லா மல்டி கலர்ஸா இருக்கு. ஆர்ஜிஜி அவதார்ஸ் இருந்தா ஃபுல்லா ஆர்ஜிஜி அவதார்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? அவதார்ஸ் ப்ளூ ரிம் அவதார்ஸ் இருக்கீங்க. ஹெல் பாய்ஸ் எக்ஸாட்டிக் பண்ணா எக்ஸாட்டிக் பண்றாங்க, காமனானது பண்ணா காமனானது பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து. உங்களுக்கு பர்சனலா எது பிடிச்சிருக்கு? நினைச்சேன் இல்ல ரொம்ப அழகா இருக்கான், பட் இது நம்ம இடத்துல கிடைக்குது. எனக்கு அந்த பிளாக் பியூட்டி தான். பிளாக் பியூட்டி மீன்ல மட்டும் தானா? பிளாக். இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து எல்பாய்ஸ் இருக்கு, எல்லோ எல்பாயும் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே செலக்டடா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. பீஸ் சூப்பரா இருக்கு. எல்லோ எல்பாய். எல்லோ பார்த்தாலே ஆசை வருது. எப்படி இருக்கான் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த கிரேட்ல இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் ஒருவேளை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு உங்க அனுப்பிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதா இங்க கொண்டு வராங்களோ தோணுது. கிரவுண்ட் டைல் குவாலிட்டி பாருங்க, டைல் குவாலிட்டி செம்மையா இருக்கு. பினிஷிங் அப்படியே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பேர்லாம் எனக்கு தெரியலவோ. காமனானது இருக்கு. அவதார் இந்த ரேக் ஃபுல்லாமே அவதாருக்குன்னு வச்சிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா இருக்கிற பெட்டாஸ் எல்லாம் செலக்டடா தெரியுது. எல்லாமே பெரும்பாலும் நல்ல கலர்ஸ்ல இருக்கு. இங்க வந்து டிஸ்கஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்கஸா கவர்ல போட்டிருக்காங்க. டிஸ்கஸ்ல எது நல்ல குவாலிட்டி அதெல்லாம் தெரியாது. சக்கர் போர்டு அது மட்டும் எனக்கு தெரியும். ஒரு சில சிச்சிலெட்டுமே அப்படியே கவர்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ப்ரோ இது F1ங்களா? இல்ல அதான் F1 F2-ஆ? சரியா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல. F1-ஆ? F2 8 இறங்கி இருக்கு. இது எல்லாமே F1 மாதிரி தான் ப்ரோ இருக்கு. வீஜா இது? ஓகே, இது எல்லாமே வீஜா தான். இது ஏதோ சிச்சிலெட் இதான் வீஜா ஃபேமிலியில் வர்றது, என்னன்னு தெரியல. என்னங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ரைட்டு, பவரானு. இது F2-ஆ இருக்கலாம். ரெட் ஐ F2 தான், கொஞ்சம் டவுன் கிரேடா இருக்கு. இது அப்புறம் இதெல்லாம் F1 மாதிரி இருக்கு. எட்பாப்போடயே இருக்கு. ஆக்சுவலா வாங்கிட்டு போக முடிஞ்சா நல்லா இருக்கும். தவளை குஞ்சு கிடக்குது, எப்படி இருக்கு பாருங்களா. இந்த பேக்கெட் கவரோட குவான்டிட்டி எல்லாம் அச்சிக்க முடியாது. கொல்தூர் மார்க்கெட்டோட டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கும்.
ஃபுல்லா பேக்கெட் ஃபிஷஸ் தான். இங்கெல்லாம் பாருங்க, ஸ்டர்ஜியன் அனாமத்தா கிடக்குது, கவர்ஸ்ல கிடக்குது. இந்த ஸ்டர்ஜியனு அரப்பைமா அதெல்லாம் வளர்க்கணும்னு அவ்வளவு பேருக்கு அங்க கிரேஸ். இங்க பாருங்க, பையன் தவிச்சிட்டு இருக்கான். இது பாருங்க, டிஃப்ரெண்டான லைவ் ஃபீட்ஸை வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ளவரானுக்கு வந்து ஃபேரி ஸ்டிம்ப் இருக்கு. ஆக்சுவலா ஃபேரி ஸ்டிம்ப்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்டிமியா மாதிரி, அது வந்து ட்ரை கிடையாது போலயே. சரி, எப்படியோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஏதோ வாட்டர் ஃபிளீன் இருக்கு, மொயினாஸ் மாதிரி போல இருக்கு. பெட்டாஸ்க்கு ஆர்டிமியாஸ் இருக்கு. ஆர்டிமியா பிபிஎஸ் போல, அதாவது குட்டி குட்டி ஆர்டிமியாஸ் போல, கண்ணுக்கு தெரியல. இது ஆர்டிமியா வாட்டர் ஃபிளீ, நல்லா இருக்கு. பிளாட்டினங்காரு ஆக்சுவலா இது மில்கி ஒயிட்ல கிடையாது. மில்கி ஒயிட்ல நம்ம சென்னையிலேயே பார்த்திருக்கேன். இது கொஞ்சம் சில்வரிஷா தான் இருக்கு. உள்ள அரோனாஸ் இருக்கு, என்ன அரோனாலாம் தெரியல, காமன் அரோனாவா தான் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா அரோனா வந்து அவங்க என்ன அரோனான்னு சொன்னாதான் தெரியும். ஷேடு எதுவுமே இல்லை, இன்னும் டேன் ஆகல. மீன் அப்படியே நார்மலா தான் இருக்கு, கலரேஷன்லாம் சுத்தி அரோனா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் அரோனாஸ் தான். ஸ்கில்ஸ் பயங்கரமா இருக்கு இவங்களுக்குலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி கலர் நான் பார்த்தது இல்லை. ஒருவேளை ஃபுல்லா டேனானா இப்படிதான் இருக்குமோ? நல்லா ரெட்டா டேன் ஆயிருக்கு, ப்ரௌனா இருக்கும், டிஃப்ரெண்டான கலரா இருக்கு. இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல பார்த்தது கிடையாது. இங்க வந்தீங்க அப்படின்னா டர்ட்டில்ஸ் இருக்கு. என்ன டர்ட்டில்னா எனக்கு தெரியல. ஒருத்த மட்டும் நீந்திரான், அழகா பேபி ஃபேஸா இருக்கு. ஆக்சுவலா டர்ட்டில் இது பேபி தான், குட்டி பையன், நல்லா இருக்கான். எல்லாம் டேனிங் லைட் தான் போட்டு வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும். இங்கேயே டேன் பண்ணிடுறாங்க இவங்க. ஐயோ, ஸ்டிங்ரேஸ். இங்க இந்த கடையில எல்லாமே நான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுது. எப்படி என்னைய நோக்கி தான் வருது, என்னைய தான் பாக்குதுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுது. மேல கை வச்சு வருமா? மேலெல்லாம் வரல, பட் நம்மளை நோக்கி வருது. இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணதான் ஆசையா இருக்கும். ஸ்டிங்ரேஸருக்கு அரணா இருக்கு. ஓடியாங்க ஓடியாங்க, இப்படி வாங்க இப்படி வாங்க. செவச்சவா ரெட் பேரட். இந்த சாட் மார்க்கெட்லயே இங்கதான் குளிர் சாதன பெட்டி இருக்கு. பேசாம இங்கே நைஸா ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்து அப்படியே நின்றலாம்னு நினைக்கிறேன். பிளான்டட் டேங்க்ஸ் பண்றாங்க, ஸோ அது கொஞ்சம் சில்லா இருந்தா பெட்டரா இருக்கும். பிளான்டட் டேங்குக்கு ஏத்த மாதிரியான அந்த கோரிஸ், அதுக்கேற்ற ஃபிஷஸ்லாம் இங்க நிறைய இருக்கு. ஸ்னெயில் இருக்கு, ஷ்ரிம்ப்ஸ். ஆக்சுவலா ஷ்ரிம்ப் எப்படி இவ்வளவு ஹைலைட்டா தெரியுதுன்னு தெரியல பாருங்க. ஃபேன்சி டைகர், பிளாக் ஃபேன்சி டைகரும் இருக்கு, செமையா இருக்கு. சரியா கவர் பண்ண முடியல, அது ஒரு தரம். இதே மாதிரி அந்த பிளாக் இருக்க இடத்துல ரெட் இருக்கிற மாதிரியும் இருக்கு, அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. அது 300 பாட். கிங்காங் பேண்டா. கிங்காங்ன்றது ரெட்டா இருக்கும், பேண்டான்றது பிளாக் ஒயிட்டா இருக்கும் நினைக்கிறேன். இது என்ன மாதிரி செட்டப்னு தெரியல. ஒரு டேங்க் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு தெரியல என்னன்னு, பட் ஷிம்பு மேக்சிமம் மேலதான் இருக்கு. இந்த டேங்க்ல கீழே இருக்கு. நல்லா இருக்கு, ஃபில்ட்ரேஷன் போல இருக்கு இது. ஆனா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. இந்த உருண்டை தான் பார்க்க காமெடியா இருக்கு. பிளான்டட் டேங்க் யூஸ் பண்றது போல இருக்கு. ஆக்சுவலி இது ஆல்ரெடி நான் பார்த்திருக்கேன், எங்கன்றது ஞாபகம் இல்ல. இது என்ன பிளக்கோலி ரெட் பிளக்கோவா? ஆமா, பிளக்கோ, ரெட் கலர் பிளக்கோ.
கோய் ஃபிஷஸ் எல்லாம் இப்ப செலக்ட் பண்றாங்க பாருங்க. இப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க, டிஃபெக்ட் இருக்குதா இல்ல சைஸ் பெர்ஃபெக்ட்டா. சில பேர் அந்த மார்க்கிங்ஸ் பார்ப்பாங்க, கலர் மார்க்கிங்ஸ். ஓகே ஓகே. சோ அதை பிடிச்சிங்க அவங்க ஹேண்ட் பிக் பண்ணிக்கிறாங்க. வாங்குறவங்களே வேணும்ன்றதை எடுத்துக்கலாம். ஆமா, வேணும்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி ஃபிஷ். வாங்க. How much bro single piece? What? How much single piece? 10 baht. 10 baht. Yeah. Okay, okay. Thank you. சில பேர் வந்து அந்த கோயில இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸை பார்த்து எடுப்பாங்க ப்ரோ. ஓகே. கோயில் டப்ஸ்ல வச்சிருக்காங்க. டப்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளான்ட் அக்வேரியம்ஸுக்குன்னே இருக்கிற ஒரு செட்டப். இந்த கலர்ல பிளக்கோ பாத்திருக்கீங்களா? இல்ல, பார்த்தது இல்ல ப்ரோ. ஆச்சரியமா இங்க நிறைய விஷயம் இருக்குல்ல, நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. இங்க வந்த பிறகு தான் தெரியும் ப்ரோ. நம்ம எல்லா ஃபிஷஸும் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறோம். ஆனா நம்மளே சில பேர் சில டைம்ல வந்து பிரமிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. ரெட் ஃபேஷன்ஸ் இருக்கு, நியான் டெட்ராஸ்கே செட்டப்ஸ், கலரேஷன்ஸ். நீங்க பாக்குற ஒரு ஃபிஷஸ்மே வந்து கலரேஷன்ஸ் நல்லா இருக்கு. நேச்சுரலா எப்படி இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு ப்ரோ? நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணா இந்த அளவுக்கு வர மாட்டேது? ஃபீட்னாலயா? ஃபீட்னால, கண்டிப்பா ஃபீட்னால, பிளட் லைன்னால. ஓகே ஓகே. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, ஜெயண்ட் ஒரண்டாஸ். ஆமா. ஸோ கோல்ட் ஃபார்ம், கோல்டு ஷாப் ஃபார்ம் விசிட் பண்ணி ஃபார்ம்னே வருது. நல்லா இருக்கு. பிளஸ் நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா ஃபார்மஸா இருந்தாலும் சரி, அதாவது சந்தைக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, கடை வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, அந்த குவாலிட்டி வாட்டரை பார்த்து பராமரிக்கிறாங்க. மேபி வெட்னஸ்டே கிரவுட் வரன்றதுனாலயா? யூஷுவலாவே நம்ம ரெகுலரா வந்தா வெட்னஸ்டேஸ் இல்லாம நம்ம வந்தோம்னா எவ்ரி ஒரு ஆல்மோஸ்ட் இந்த திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் எல்லா நாள்லயும் நான் வந்திருக்கிறேன். ஓகே. ஒரு வாட்டி வரும்போது டியூஸ்டேஸ் வந்திருக்கேன், சண்டேஸ் வந்திருக்கேன். ஓகே. எப்பயுமே கிளீனா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. கிளீனா தான் இருக்கு. ஒரு டேங்க்ல இவ்வளவு செட்டப் தான் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய டேங்க் வெறும் 2 மீன் 1 மீன் தான் இருக்கு பாருங்களேன். பிரிச்சு போட்டிருப்பாங்க போல ப்ரோ, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. இல்ல சேலா இருக்கலாம் இன்னைக்கு. இல்ல ப்ரோ, அப்படி தெரியல. அவங்க ரஷ் பண்ணாத மாதிரி தெரியுது. ஒரு சைடு போனா அரோனா உசுருக்கு போராடி ரஷ் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து தாங்காது ப்ரோ. இது தாங்காது, செத்துரும். கரெக்ட். டிஸ்கஸா? ஆமா. இல்ல ப்ரோ, ரஷ் பண்ணாம தான் ப்ரோ வச்சிருக்காங்க. இல்ல இவங்க ஃபார்ம்ல இருந்து கம்மியான குவாண்டிட்டி எடுத்துட்டு வந்து இது ரீட்டைல் அவுட்லெட்னால குவாலிட்டி மட்டும் டிஸ்ப்ளே பண்றாங்க போல இருக்கு. அதான் அப்படியே தான் இருக்கும். இப்ப நம்மளுக்கு இவங்களுடைய பாஷை புரிஞ்சா கூட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இல்ல நம்மளா அது புரிஞ்சுக்கிட்டு பண்ற மாதிரி கொஞ்சம் இழுத்து பேசினா முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டேலோ டேங்க் பாருங்க. ஆர்டிமியா மொய்னாஸ். நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லிருப்பேன், ஆர்டிமியோட குவாலிட்டியை பாருங்க. பாருங்க ப்ரோ, நான் ஒரு வீடியோ எவ்வளவு செகப்பா இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு நான் ஒரு வீடியோல எடுக்கும் போதெல்லாம் சொல்லிருக்கேன், ஆர்டிமியாஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு. பாருங்க கிளியரா எவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க, கலர் பாருங்க, செம குவாலிட்டியா இருக்குல்ல. எனக்கு சைஸ்ன்றத கலர் நல்லா எல்லாமே ரெட்டா இருக்கு. பிளட் வார்ம்ஸ் மாதிரியே இல்ல கலர். ஓகே. திடீர்னு பார்த்தா நல்லா ரெட்டா இருக்கு. இதுக்கு ஆக்சிஜன் அடிச்சு கட்டுறாங்களா? ஆமா, ஆக்சிஜன் அடிச்சு கட்டுறாங்க ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஹேவ் வீடியோ. இது என்னது இது? for photo. What is this? Worm. Artemia? Worm. No, not Artemia. No. Small worm. Okay. Small worms. Red worm. Cubic sounds? Huh? For which fish? Yes, small fish. Okay. For small worm. என்ன புழுனே தெரியலங்க இது. For small fish. மீன் தான் தெரியலன்னு பார்த்தா புழுவுமே எப்படி இருக்கு? 10 baht for your photo. Okay. 10 baht for photo? Yes, correct. Sure. டிஸ்கஸ் கடை பார்த்தா ட்ராஃபிஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. டிராஃபிஸா? ட்ராஃபிஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க பாருங்க. டிஸ்கஸ் பத்தி உங்களுக்கு அவ்வளவு டெப்தா தெரியாது, நல்லா எவ்வளவு வின் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. bro இது டிஸ்கஸ் இந்த பாம்ப்ளேட் அத வர்த்தி சாப்பிடுறல. பால் பிளேட்டா? பால் பிளேட் கிடையாது, பாம்ப்ளேட். எல்லாம் ஒண்ணுதாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு எல்லோ டோன்ல. டேய் நமக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இடத்துக்கு வேற எதுனா பார்க்க போலாம். பெஸ்ட் ப்ரோ, வாங்க. இப்போ நல்ல மினியேச்சர் செட்டப்ஸ் பாருங்க. ஒரு செட்டப். ஆமா, நல்ல குட்டி டேங்க்ல அழகா. வீடியோல சைஸ் தெரியாது ப்ரோ, நம்ம எதனா கம்பேர் பண்ணாதான் தெரியும். நகம் சைஸ் ப்ரோ. நகம் இங்க வாங்க. இங்க கியூட்டா இருக்குல, அழகா இருக்கு. இதெல்லாம் இந்த சின்ன சின்ன பெட்டா டேங்க்ல வச்சா நீட்டா இருக்கும்.
அழகா தெரியும். நீங்க பாருங்க, இது கம்ப்ளீட்டா அப்படியே மோசஸ் வந்த மாதிரியே இருக்கு. கையில கூட மாஸ் ஓட்டுற மாதிரியே இருக்கு. ஆமா, நல்லா அவ்வளவு ரியலிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க இல்லீங்களா? இதெல்லாம் ஃபிஷ் டேங்க் மேல வைக்கிறதுக்குல. ஆமா, அங்க பாருங்க, ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காரு, மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸ்கேப்பிங் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, கிரியேட்டிவா இத வச்சு எதனா பண்ணனும் அப்படினா நல்லா இருக்கும். இதுல எதனா வாங்கிட்டு போலாமா? இங்க பாருங்க, அழகா இருக்குல்ல, ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி, இங்க ஃபிஷ் மாட்டிக்கிற மாதிரி. வா, இது பாருங்க 250 பாட் ஆகுது. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாம் டேனிங் லைட் தான் போட்டிருக்காங்க. டேனிங் நல்லா போட்டிருக்காங்க. இந்த அரவணை பாருங்க, இவ்வளவு அருமையா இருக்கு. குவாலிட்டி, ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. எதனா ஃபீட் எதனா வச்சு இல்ல, ஃபிஷ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஃபீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அந்த ஸ்மெல். ஓகே. இது கலர் பாருங்களா, இவ்வளவு ரெட்டா நான் நேர்ல பார்த்ததே இல்ல. நானும் இத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். அப்பா, அரவ மாதிரிலாம் பார்த்திருக்கேன் நம்ம சென்னையிலேயே. பட் இது எப்படி டேனா எவ்வளவு ரெட் டிஷ்ஷா இருக்கு பாருங்க. நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ நேர்லயும் அப்படியே தான் இருக்கு. பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி தான் ப்ரோ ஒண்ணு வாங்கி பாருங்க, கம்ப்ளீட்டா சேல் ஆயிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது சூப்பர் ரெட் தான். ஆமா, கரெக்டா டேன் பண்ணா நமக்கு நல்லா ரெட் வந்துரும். நல்ல ரெட் வந்துரும். சூப்பர் ரெட். அல்பினோ கார். அல்பினோ இல்ல ப்ரோ, லைட் பண்ணிட்டா. அல்பினோ ப்ரோ, ஒயிட் ப்ரோ. இது நான் ரெட் கார்னு சொல்லல, அல்பினோ கார். லுட்டினோவா? இப்ப பேசல, நமக்குள்ளே இருக்கணும். இது வந்து லுட்டினோ காரு, எனக்கே தெரியுது. ஓகே, இது ஆளுங்க நடக்கிற வீதியில, அதாவது இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஓகே, இதுல போடுற கடையை கூட அவங்க எவ்வளவு அருமையா செட் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி வீதியில போட்டா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வருமே. கண்டிப்பா. ஆனா இங்க இருக்கிற செட்டப் பாருங்க, அதுக்கு ப்ராப்பரா அலைன்ட் பண்ணி. பட் இது வந்து ஒரு டேங்க்ல ஒரு டேங்க்லாம் இல்ல, ரேக் வச்சிருக்காங்க. ஓகே, ஸ்டெப் சைடுல ரேக் மாதிரி பண்ணிட்டு அது மேல வச்சிருக்காங்க. பட் தென் அதுவும் இவ்வளவு அழகா அலைன்டா ப்ராப்பரா செட்டில்டா பண்ணிருக்காங்க பாருங்க. அப்பயே நம்ம பார்த்த மாதிரி செலக்ஷன் சேம் தான். மினியேச்சர் தான் எழுதி போட்டு இது பண்றாங்களா இங்க? ஆமா ப்ரோ, மினியேச்சர்ஸ். இத பார்த்தா ரொம்ப கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. இதுல ஆல்ரெடி செட்டப் பண்ணிருக்காங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி. எந்த பக்கம் திரும்பினாலும் கடையா இருக்கு ப்ரோ. எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் சொல்லுங்க, நான் சொல்ல ப்ரோ. எதுக்கு பவுல் பாரு ப்ரோ, யூனிக்கா இருக்கு. ஆமா, நம்ம மார்க்கெட்ஸ்ல நான் வருது ப்ரோ. நம்ம மார்க்கெட்ஸ்லயும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஆல்மோஸ்ட் இந்த ஷேப்ஸ் எல்லாம் கிடைக்குது. பிளான்ட் அக்வேரியம்ஸ் போட வேண்டிய ஃபிஷஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம்லயே இவ்வளவு இருக்கு. ஆமா ப்ரோ, கடைப்பாதி. ஆக்சலட்டல். ஆமா, எவ்வளவு பாட்டு? 900 பாட்டு. சைஸ் நல்லாவே இருக்கு பாருங்க. சலமன்றா, இது வந்து ஆக்சலட்டல். இது வந்து அல்பினோ, பிளாக், பிரவுன். இவர் முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாது. எப்படி செலக்ட் பண்றாங்க பாருங்க. விட்ட தலை டப்பாக்குள்ளே விட்டுருவாங்க போல இருக்கு. அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி செலக்ஷன் பண்ணிக்கிறாங்க. நான் கப்பில எல்லாம் எனக்கு செலக்ட் பண்ணவே தெரியாது. நீங்க பண்ணுவீங்களா? கப்பில செலக்ஷன்ஸ் பண்ணலாம் ப்ரோ. மேஜர் செலக்ஷன்ஸ் என்ன, மேல் ஃபீமேல் ஜெண்டர் தான் இவங்க பாப்பாங்க. இல்ல ப்ரோ, ஃபீமேல் மேல் தனித்தனியா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜெண்டர் எல்லாம் பாக்கல, குவாலிட்டி எல்லாமே பாக்குறாங்க. அங்க பாருங்க, இன்னும் 1 hour ஆனாலும் அந்த அதை எடுக்கிறாப்ல ஏதோ. இல்ல ஒன்ஸ் மாறிச்சு. கப்பில இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணுன்றது பாருங்க. சால்கடல் இருக்கு, ஹார்ஷூ கிராப் நினைக்கிறது. இல்ல ஹார்ஷூ கிராப் வேற கிராப்ஸ் ஏதோ எத்தனையோ வெரைட்டி நம்மளுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. சன்னா இருக்கு பாருங்க. இது ப்ரோ மங்கூஸ், கீரிப்புள்ளி தானே? ஹைனா மாதிரி இல்ல. மேல பாரு, கீரிப்புள்ளி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கு. ஃபீட் பண்றாங்க பாருங்க அதுக்கு. What's this name? What?
புரியல இல்ல bro இது இந்த சிம்பா பும்பா பாத்திருக்கீங்களா? ஆமா 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 அதுல வர்றது மாதிரில அந்த பன்னியும் இது வருமே. வாட் ஆர் யூ ஃபீடிங் bro? வாட் ஃபுட்? மில்க். bro இது பாருங்க குரங்கு மங்கி தானே. மங்கி தான் ப்ரோ. பெரும்பாலும் நிறைய நீங்க பாத்திருக்கீங்களா அந்த டீமானன் பும்பா? பாத்துருக்கேன் ப்ரோ. பாத்தீங்களா? யூஸ் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். யூஸ்டா செகண்ட்ஸா? ஆமா செகண்ட். சிலதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ண மோட்டர்ஸ், லெஸ் யூஸ் பண்ண மோட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு. பாருங்களா மீன் மோட்டர்லயே நமக்கு செகண்ட் ஹேண்ட் கிடைக்குது. ஆமா அங்க பாருங்க கம்ப்ரஸர்லாம் நிறைய இருக்கு பாருங்க. அதான் போர்வெல் மோட்டரும் மேல இருக்குது. அதெல்லாம் இந்த சம்ப் சிஸ்டம்ல okay, வைக்கிற பெரிய ஃபவுண்டன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே ஃபவுண்டன் செட்டப் கொடுத்துருக்கிறது. மோட்டர்ஸ் மட்டும் லெஸ் யூஸ். இங்க பேட்டரி மோட்டர்லாம் இருக்கு ப்ரோ செகண்ட் ஹேண்ட்ல. அப்புறம் இந்த பெட் ஷாப்ல பாருங்க, நிறைய பெட் ஷாப்பை விட இது கொஞ்சம் கிளீனா இருக்கு போங்க. குட்டி இருக்கு போல. இல்ல ப்ரோ இது ஃபீமேல் மேலும் இதே மாதிரி தான் இருக்கு. குட்டி தான் இருக்கும், துடிக்குதுல. குட்டியா தான் இருக்கும் போல. சரி இந்த கடை எதுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா நிறைய கடை இருக்குது. பட் இது கொஞ்சம் கிளீனா இருக்கு, நீட்டா வச்சிருக்காங்க. ராபிட்ஸ், ஸ்குவிரல்ஸ். இங்க ஒருத்தர் பாருங்க தலைவர் நல்லா படுத்துட்டு இருக்காரு. கழுத்துல செயின் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஸ்குவிரல் தான் ப்ரோ. சுகர் கிளைடர்ஸ் இருக்குங்க. பாருங்களேன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டாகுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா கையில ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. இது என்னன்னு சொல்லுங்க. என்ன ப்ரோ இது? ஹாம்ஸ்டர்ஸ். ஹாம்ஸ்டர் இவ்வளவு குட்டியா இருக்குங்களா? இது வந்து டுவாஃப்னு சொல்லுவாங்க. குட்டி வெரைட்டி டுவாஃப். ஓகே. இது கொஞ்சம் பெரிய வெரைட்டி. ஆனா இதுவே தமாத்துன்னு இருக்கீங்க. நீங்களும் அநேகமா இங்கே இருந்துடலாம் போலயே. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லாம் ஒரு ஆசை தான் ப்ரோ. ப்ரோ இது வந்து ஜெபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம வியூவர்ஸ்க்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல ப்ரோ சாரி சின்ன ஸ்குரில்னு நினைக்கிறேன். மினி ஸ்குரில். எலி மாதிரியே இருக்கு. இல்ல மினி ஸ்குரில் தான். இவ்வளவு சைஸ் அடல்ட். ஆஹா. இதெல்லாம் பார்வைக்கு மட்டும்தான். அப்படி எசன்ஸ் கிடையாதா? அப்படி இல்ல ப்ரோ, வியூவர்ஸ்க்கு நான் சொல்றேன். நம்ம பாத்துக்க தான் முடியும். இது ஒண்ணும் இல்ல வாங்கலாம் ப்ரோ. வாங்கி இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இல்லீகல் கூட்ஸ் கடத்துறோம்னு சொல்லிட்டு நம்ம ஜெயில போட்டுருவாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். இதோ இருக்கு பாருங்க மேல. இது கூட தான் குண்டா இருக்கு. இங்க பாருங்க ப்ரோ, இந்த வாத்து டிஃபரெண்டா இருக்கு. இல்ல அவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்களா மண்டையில? அந்த பம்ப் இருக்கு பாத்தீங்களா? பயப்படி ஒரு மாதிரி கொண்டா இருக்கு. இது ஷோ சிக்கன் ஃபேஷன் கோழி. இது வந்து நமக்கு இந்தியால இருக்கு. இந்தியால இருக்கு. ஆனா இந்த குவாலிட்டி கிடையாது. இவ்வளவு பஃபியா வராது. எப்படி இருக்கு பாருங்க இது. பஃபி பாய். பொமோரியன் குட்டி மாதிரியே இல்ல? நாய் சைஸ்ல குட்டியா நாய் சைஸ்ல இருக்கு ப்ரோ. வீடியோல தெரியுமா தெரியல. ஆனா அப்படியே ஒரு குட்டி நாய் சைஸ்ல தானே இருக்கு. ஆமா நல்லா இருக்கு ப்ரோ. இவங்க கொஞ்சம் மத்தவங்கள பாக்கும் போது இவங்க கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க ப்ரோ. கொஞ்சம் எல்லாம் நல்லா இல்ல. இது என்ன நீட்? பன்னிக்குட்டி. ஏய் வாலாட்டுது நாய் மாதிரியே. எனக்கு பண்ணி வாலாட்டுன்னு தெரியாது. தொடலாமா இது? பழகிடுச்சு போல. அது யாருன்னு அதுவே மறந்துடுச்சு போல. ப்ரோ எப்படி வாலாட்டுது வரல? இதை விட அடுத்த ஷாப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிராகன் பாய்ஸ். டிராகன் பாய்ஸ்னா ஒருத்தர் இருக்காரு பாருங்க. ஓப்பா நம்ம என்ன உடும் பண்ணுவோமா? ஆமா ப்ரோ. ஏமா ஏதோ பறந்துரு புறாவா? பயங்கரமா வராரு தலைவர் இன்டராக்ட் பண்ண. குவானா சின்ன சின்ன செட்டப்ஸ் வச்சிருக்காங்க. செட்டப் மட்டும் இருக்குல்ல எதுவும் இல்ல ப்ரோ. ஸ்பைடர்ஸ் ப்ரோ. ஸ்பைடர்ஸ்க்கான போட்டிருக்கிறது. ஓகே. பிரசீலியன் சால்மன் பிங்க்னு போட்டிருக்காங்க இங்க. அதோடைய எந்த ஸ்பீஷீஸுக்கு தகுந்ததுன்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே. இங்க பாருங்க இங்க வீடியோ எடுக்கிறதுக்கு 20 பாட் பே பண்ணணும். இப்போ இதுலயே போட்டுருணுமா? அதோ பாரு ப்ரோ. இங்க பாருங்க அது
கீகோ பல்லி ப்ரோ. கீகோனா பல்லி, பச்சை பல்லி. நல்லா இருக்கு. ஷெட் உரிக்குது, தோல் உரிக்குது. ஷெட்டிங் பீரியட் போல. ஒரு சிலதுல போய் அது எந்த சைஸ்ல இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்போ எல்லாத்துலயுமே இருக்கு ப்ரோ, எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆமா, அங்க பாருங்க பாம்புக்கு தண்ணி ஊத்துறாரு. பாம்புக்கு தண்ணி ஊத்துறது இவர் மட்டும் தான் பாத்துருக்கு. கலர் நல்லா இருக்குல்ல ப்ரோ? டியூல் டோன் பாத்தீங்களா ப்ரோ? நம்ம ஃப்ளவரான் பார்த்து பழகிட்டோம் போல. ப்ரோ டியூல் டோன் தான் இது. ஷேட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஆல்பினோ நெல்சன் ப்ரோ இது. ஆல்பினோ நெல்சன் எங்க பாத்தீங்க? நெல்சன் மண்டேலாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? இதுல ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணி ஆல்ரெடி போட்டிருக்காங்க பாருங்க, மேல் ஃபீமேல்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே. இதெல்லாம் வந்து ஸ்பைடர்ஸ்க்கான செக்ஷன். மேல் ஃபீமேல்னு வாங்கி நம்ம பிடிக்காதவங்க வீட்டுக்கிட்ட விட்டுறலாம், ஃபுல்லா பெரியும். அவ்வளவு வன்மோ. இங்க பாருங்க, இதெல்லாம் ஸ்பைடர்ஸ். ஸ்பைடருடைய ஸ்பீஷி பேரும் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் தான் ப்ரோ வெளியே இருக்கான், எவ்வளவு பெருசா இருக்கான். 8000 பாட்டு. எல்லாருமே மேல் ஃபீமேல் போட்டிருக்காங்க ப்ரோ. ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா பாய்சன்ன்றாங்க அவங்க. So அதனால வந்து அந்த பாக்ஸ்ல Yes. ஓகே ஓகே. It's fire up and all that. Dangerous. ஓகே டேஞ்சரஸ். சோ அதனால இந்த மாதிரி விஷம் இருக்கிறதே வாங்கி வளர்க்குறாங்களா? ஆமா. சோ அதனால தான் அவங்க வந்து இந்த பாக்ஸ் லிட் போட்டு வச்சிருக்கறேன்னு சொல்றாங்க. ஓகே. ஆக்சிஜனே எப்படி? ஆக்சிஜன் We have this. ஓகே ஓகே ஓகே. சின்னதா ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க. நிறைய இருக்கு. பாம்பு இருக்கு, தேல் இருக்கு, ஸ்பைடர் மட்டும் எடுத்து காட்டுறாப்ல. ஸ்கார்பியன், கேன் யூ ஷோ ஸ்கார்பியன்? Scorpion. இது பயங்கரமா இருக்கு பாருங்க. ஐயோ ஏமா வீடியோல அவ்வளவு தெரிய மாட்டேது ப்ரோ. எப்படி இருக்கு பாருங்களா. ஓகே. இட் வில் க்ளோ இன் டார்க். The dark light. ஓகே ஓகே. யா கைகிட்ட வருது. ரொம்ப என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என்டேஞ்சர்ஸ் இல்ல, நமக்கு டேஞ்சரான ஸ்பீஷியஸ். இல்ல ஜெனரலாவே சொல்றேன். ஓகே. ஒரு சென்சஸ் எடுத்ததுல இங்க வந்து அதுவும் சட்டச்சக் மார்க்கெட்ல நிறைய ஸ்பீஷிஸ் வந்து என்டேஞ்சர்டான ஸ்பீஷிஸ் கூட, அழிய வேண்டிய உயிரினம். ஆமா, அந்த டைம் அந்த ஒரு என்ன கண்டிஷன்ல இருக்கிற உயிரினத்தை கூட இந்த இடத்துல விக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னுமே இருக்கு. டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். வாங்க, ஆங்கிலத்தில் தாங்கள் பேச வந்து அப்படியே அதை டேஞ்சர் டேஞ்சர் என்று மாத்தி விட்டீர்கள். அங்க பாருங்க, மொத்த கடையும் பாம்பால தான் ரொம்ப இருக்கு. பாம்பு எப்பா அமைதியா கீழே சுருண்டு போட்டு இருக்கான். எந்த பாம்புடைய பேரு எனக்கு தெரியாது. பாருங்க ப்ரோ, இது ராட்டில் ஸ்னேக். ராட்டில் ஸ்னேக் மண்ணுல பதிஞ்சிருந்து வாழை கிட்டு கிட்டு ஆட்டுமே. அப்படியா? சரி ப்ரோ, வாங்க. அது கீழேயும் சில ஸ்னேக்ஸ் இருக்கு, பார்த்து வாங்க. ப்ரோ ராட்டில் ஸ்னேக் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் தான். அவ்வளவு கிட்ட பாக்குறது பயம் இல்லாம நம்மளுக்கு இல்லைங்களா ப்ரோ? கிளாஸ் தானே இது, என்ன வெளியே வந்தா தெரிச்சு ஓட போறோம் நம்ம. கீழே கொஞ்சம் ஸ்னேக்ஸை காமிங்க. இங்க இருக்கிற எனக்கு இந்த ஸ்னேக்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்னேக்கும் ஒரு பேர் இருக்குது, நான் காமிக்கிறேன் வாங்க. ப்ரோ இது பயங்கரமா இருக்கு ப்ரோ, பச்சை கருப்பு கலர்ல. ஐயோ ப்ரோ, கருப்பு பாம்பெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. அது என்ன ப்ரோ பயங்கரம்? வாங்க ப்ரோ, இன்னொரு இடத்துல காமிக்கிறாட்டுங்க. இங்க பாருங்க ப்ரோ, நம்ம தலைவர் அனகொண்டா இருக்காருங்க. பையன் தூங்கிட்டு இருக்கான், அமைதியா அப்படியே விட்டுறணும். அமைதியா விட்டுறது நல்லது. இன்னொரு ரெப்டைல் கிடையாது, வாங்க ஸ்னேக்ஸ் பார்க்கலாம். இங்க இருக்காங்க பாருங்க, எல்லாம் ஷெட்டிங் டைம் போல இருக்கு. கொஞ்சம் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து பீல் அவுட் ஆகுது. ஆனா இங்கேயே வந்து ஏசி போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ரெப்டைல் ஷாப்லயே. ஏசி போட்டு அது மெயின்டைன் பண்றதுக்கான லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. வாமா இருக்கிறதுக்கு இங்க இருக்கு பாருங்க, டெம்பரேச்சர் அங்க காமிக்குது. சோ டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்றாங்க போல. டெம்பரேச்சர் பர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகே ரைட். 50% 30.1 டிகிரி நீங்க கொடுத்துருக்கு. ஒரு டிகிரி இருக்கா? மேல இருக்கு பாருங்க. ரைட், செல்சியஸ். ஸோ இதுல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்னேக்ஸ் இருக்குது. எனக்கு ஸ்னேக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்துட்டு காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பாம்பு இருப்பான். ஐயோ ஐயோ, இல்ல இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பிளாக் ஜோக் ஆமா இருப்பான். அண்ட் பைட் பைட்
செகண்ட் ஹேண்ட் வீடியோ ஏன்னா ஒயிட் கலர். கேன் யூ டேக் ஒயிட் கலர்? அது ஓபன் பண்றதுக்கு பாருங்க எப்படி ஓபன் பண்றாங்க. செக்ஷன் இதை வச்சு இழுத்து அப்படியே ஓபன் பண்றாங்க. கை வச்சு அப்ப திறக்க முடியாது போல ப்ரோ. ஏன் ப்ரோ டபுள் கலர்ல இருக்கு? தேங்க்யூ. இப்ப நம்மளுக்காக அவங்க ஒரு பாம்பை கையில எடுத்து காமிக்கிற அப்படின்னு இருக்காங்க. இட் ஒன்ட் பைட். அவரே உயிர் ரொம்ப இருக்கிறாரு. குட்டியா இருக்கு போல. give it to him. No. Please, no. Beautiful. நீங்க பாருங்க, அது ஒரு மாதிரி பெட்டு ரொம்பவே இவங்க விரும்புறாங்க ப்ரோ. ரொம்ப எக்ஸாட்டிக்ல பாக்குறாங்க இவங்க. ஓகே ப்ரோ, ஓகே. தேங்க்யூ. கேட்ட உடனே காமித்ததற்கு நன்றி. ஆக்சுவலா எல்லாருமே ஜெனரஸா தான் இருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ. இந்த ஒரு விஷயத்துல வந்து நிஜமாலே பாராட்டக்கூடிய. நம்ம ஊர்ல எல்லாம் கை மேல துட்டு, அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும். டர்ட்டில்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எதுவும் எழுதி வச்சிருக்காங்க. ப்ரோ எல்லாத்த விட டிஃப்ரெண்டா அழகான குரங்கு நான் இதை பார்த்ததே இல்லை ப்ரோ. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பார்த்து கேமரா பிடிச்சி இழுத்துற போது எப்படியே டென்ஷன் ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் ப்ரோ. இன்னொரு குரங்கு சண்டைக்கு வரும். ஆமா, உங்க மூஞ்சி பார்த்தா குரங்கு மாதிரி தான் இருக்கு. பிஸ்கா அழகா இருக்கு. ஒரு மாதிரி ஷேட்ஸ் ட்ரை கலர்ல இருக்கு. அதான் உங்களை பார்த்தா பாயுது, என்னைய பார்த்துல பாயுது. செமையா இருக்கு. எல்லோ க்ளவுஸ் போட்ட மாதிரி காலு கையெல்லாம் எல்லோவா இருக்கு. ஆமா, பயங்கர டயர்டா இருக்கு. அதனால என்ன பேசுறேன்னு தெரியல. ப்ரோ பேசுவாப்ல, நான் வரேன். கையில பாருங்க ப்ரோ, வெள்ளையாவது வச்சிருக்காரு. என்னன்னு கேளுங்க, விடாதீங்க. மறைக்கிறாரு பாருங்க. எலக்ட்ரல் பவுடர் ப்ரோ. வெயிலுக்கு வேர்த்து கொட்டி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க நிறைய விஷயம் கவர் பண்ண பார்த்திருக்கோம். ஹோல் மார்க்கெட்ல ஒரு 5% கவர் பண்ணிருப்போமா? கவர் பண்ணிருப்போம். அண்டர் 5% தான் இருக்கும். பெரிய மார்க்கெட் நிறைய என்ஜாய் பண்ணோம். பட் வீடியோல காட்ட முடியல. கட் பண்ணி தான் இந்த எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஃபிஷ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிருக்கிறோம். எக்ஸாட்டிக் பெட்ஸ் ஒரு சிலது காமிக்க கூடாது, இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால காமிக்க முடியாம ஒரு டிஃபரெண்டா இருக்கிறதா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிருக்கோம். ஆம குஞ்சுல இருந்து அவரை குஞ்சு வரைக்கும் காமிச்சிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த தாய்லாந்து வீடியோல சந்திக்கலாம். போலாமா? பாய்.